ஆரம்பிக்கலாம். विमानानि च सर्वाणि गृहीतानि विशाम्पते उच्चैश्रवा हयवरः जातस्तस्य वशे तदा. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னான்னா, இந்த வியாசர் வந்து ஜனமே ஜனத கதையை சொல்லிட்டு இருக்கார். அதாவது இந்த விருத்ராசுரன் வந்து இது தபஸெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். இவர் வந்து போருக்கு போ, இனிமேல் இந்திரனை நீ வீழ்த்தணும்லாம் சொல்கிறார். அப்போ இவன் திருப்பியும் சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போனோடனே திருப்பி ஓடி போய்டுறா எல்லாரும். இவனோட இந்த தேஜஸ்லாம் தாங்க முடியல அவளுக்கு, எல்லாரும் ஓடி போய்டுறாளா. ஸோ இப்போ இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் இவர் யார், வியாசர். விமானானிச்ச சர்வாணி, இந்த விருத்ராசுரன் என்ன பண்ணிட்டான், இந்த தேவர்களுடைய விமானங்கள் இருக்கக்கூடிய வீடுகளே விமானங்கள் தான். ஸோ அந்த விமானங்கள் சர்வாணி எல்லாத்தையும் கிரகித்தானி, எல்லாத்தையும் எடுத்துட்டாப்பா இந்த விருத்ராசுரன். விஷாம்பத்தே ஹே ஜனமேஜயா, தெரிஞ்சுக்கோ. உச்சைஸ்ரவா ஹயவரக, சிறந்த குதிரை, ஹயன குதிரை, சிறந்த குதிரையாகப்பட்ட உச்சைஸ்ரவஸ் குதிரை இந்திரன் இருந்தது. ஜாத்தக தஸ்ய வசே, அவனுடைய வசத்தில் போயிடுது. எல்லாம் விருத்ராசன் கையில் போயிடுது. இந்திரன்லாம் ஒன்றும் இல்லாமல் ஓடி போயிட்டான். விமானானி ச சர்வாணி गृहीतानि विशाम्पते उच्चैश्रवा हयवरः जातः तस्य वशे तदा. कामधेनुः पारिजातः गणश्च अप्सरसां तथा गृहीतं रत्नमात्रं तु तेन त्वष्ट्रुसुतेनः. ஸோ காமதேனு பாரிஜாத, காமதேனு இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியது இல்லையா. காமதேனு அந்த பசு, பாரிஜாத மலர், பாரிஜாத மரம், அப்சரசாம் கணக, எல்லாம் அப்சரசுகள்லாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த பெண்கள், அவர்களெல்லாம் வேசிகள், அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த கூட்டம் எல்லாமே கிரகீதம், எல்லாமே எடுத்துன்னு போயிட்டான் யார், விருத்ராசுரன். ரத்ன மாத்திரம் தூ தேன தொஷ்டு சுதேனக, அந்த ரத்ன, அதாவது அப்சரசாம் ரத்ன மாத்திரம்னா எல்லா ரத்னங்கள், ரத்ன மாத்திரம்னா ஒரு ரத்னத்தை விட்டு வைக்கல, எல்லாமே அவங்ககிட்ட போயிடுது. தொஷ்டு சுதான விருத்ராசுரன் அர்த்தம், தொஷ்டாவுடைய பிள்ளைன்னு அர்த்தம். ஸோ விருத்ராசுரனால் எல்லாமே அது கூட விட்டு வைக்கல, சகலத்தை எடுத்து விட்டான். காமதேனுஹு பாரிஜாதஹ கணஷ்ச அப்சரசாம் ததா கிரஹீதம் ரத்னமாத்ரம் து தேன த்வஷ்டுசுதேனஹ. स्थानभ्रष्टाः सुराः सर्वे गिरिदुर्गेषु संस्थिताः दुःखम् आपुः परिभ्रष्टा यज्ञभागात् सुरालयात्. சுராகா சர்வே, தேவர்கள் எல்லாரும் ஸ்தான பிரஷ்டாகன்னு ஸ்தானத்துலேருந்து விழுந்து போயிட்டா. அவளுக்கு அங்கே இருக்க முடியாது. இப்போ இந்திரன் போய் அங்கே போய் சீட்டை பிடிக்க முடியாது. ஸோ ஸ்தானத்திலேருந்து அவரவர்கள் ஸ்தானத்திலிருந்து பிரஷ்டார்கள் விழுந்து விட்டார்கள், அவர்களுக்கு அந்த இடம் போச்சு. கிரிதுர்கேஷு சம்ஸ்திதா, எங்கே போய் ஒழிஞ்சுட்டு இருக்கா, கிரி துர்கம், துர்கம்னு சொன்னாலும் குகைகள்னு எடுத்துக்கிவீங்க. ஸோ அந்த மலையடிவாரத்தில் தாழ்வரைகள் இருக்கக்கூடிய குகைகளில் போய் ஒரு இடத்த பிடிச்சின்னு அங்கே உட்காந்துருக்காவா எல்லாருமே. துக்கம் ஆப்புகு, ரொம்ப துக்கத்தை அடைஞ்சிருக்கிறார்கள். யக்ஞபாகாத் சுராலயாத் பரிபிருஷ்டாக, அதாவது எல்லா யக்ஞம் இங்கே பண்ணக்கூடிய யாகத்தோட பலன் எல்லாம் தேவர்களுக்கு போகும். இந்த அக்னி வந்து தேவர்களுக்கெல்லாம் கொண்டு கொடுப்பன். ஸோ அந்த அந்த சுராலயாத், அந்த தேவலோகத்தில் உள்ள அந்த யக்ஞபாகம் கிடைக்கக்கூடிய அதிலிருந்து பரிபிரஷ்டாக, நன்றாக விடப்பட்டார்கள், பிரஷ்டமாயிட்டார்கள். அவர்களுக்கு இனிமேல் யக்ஞபாகமும் கிடையாது, ஓடி ஒழிஞ்சு போயிட்டா. ஸ்தானப்ரஷ்டாः சுராः சர்வே கிரிதுர்கேஷு சம்ஸ்திதாः துக்கம் ஆப்புः பரிப்ரஷ்டாः யஜ்ஞபாகாத் சுராலயாத். वृत्रः सुरपदं प्राप्य बभूव मदगर्वितः त्वष्टा अतीव सुखं प्राप्य मुमोद सुतसंयुतः. वृत्रः सुरपदं प्राप्य, பதவி, சுரபதம், பதம்னு இங்கே பதவின்னு அர்த்தம். ஸோ தேவலோக பதவி கிடைச்ச அந்த விருத்ராசுரன் மத கர்விதகம், மதம் பிடிச்சிட்டு அவனுக்கு ரொம்ப செருக்கா எடுத்து, என்னை விட்டு ஆள் கிடையாது, நான் தான் 3 லோகத்துக்கு அதிபதி அப்படிங்கிற அந்த ஒரு மதத்தை அவன் அடைந்தான். பபுவ தொஷ்டா அதீவ சுகம் பிராபிய, தொஷ்டாவுக்கு ரொம்ப ஹாப்பி, பிள்ளை இந்திரன பதவி அடைஞ்சிட்டாங்கிறதுனால தொஷ்டா ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிராபிய முமோத சுத சம்யுத்தகம், முமோத ஆனந்தப்பட்டார் பிள்ளையோடு கூட. அவரும் அவள் அப்பாவை கொண்டு வச்சுட்டா போட்டிருக்கு தேவலோகத்தில், எல்லாருமா ஹாப்பியாக இருக்காங்க.
आमन्त्रयन् हितं देव मुनिभिः सह भारत किं कर्तव्यम् इति प्राप्ते विचिन्त्य भयमोहितः. ஸோ அமந்திரயன் மந்திராலோசனை பண்ணினார்கள். ஹிதம் தேவாக, நமக்கு என்ன நன்மை, நம்ம எப்படி இப்போ பொழைச்சிக்கிறது, விருத்ராசன் நம்ம சீட் எடுத்துட்டானே, ஸோ நம்மளுடைய ஹிதத்தை நம்ம என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணுறா எல்லாரும் அந்த மலையாடி வாரத்தில் உட்காந்து. முனிபிகி சக பாரத, முனிவர்கள் அவர் அங்கே வந்திருக்கா, முனிவர்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்தார்கள். மந்திரயன் கிம் கர்த்தவியம், என்ன பண்ணுறது, இது பிராப்தே விசிந்திய பயமோகிதாக, இப்படி தாங்கள் இவ்வளோ கேவலமான நிலையை அடைந்து விட்டோமே, இவ்வாறு மலையடி வாரத்தில் போய் உட்காந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கே, அப்படி இந்த நிலைமையை பார்த்து பயமோகிதாக, பயத்தை அடைந்தார்கள். விசிந்தி அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறா, எப்படி தான் நம்ம பழைய பதவிக்கு வரப்போகிறோமோன்ட்டு பயம் அவளுக்கு பீடித்தது. ராதகிருஷ்ணா பயமோகி அமந்திரயன் हितं देवाः मुनिभिः सह भारत किं कर्तव्यम् इति प्राप्ते विचिन्त्य भयमोहिताः. जग्मुः कैलासम् अचलं सुराः शक्रसमन्विताः महादेवं प्रणम्य ऊचुः प्रह्वाः प्राञ्जलयो वृषम्. ஸோ கைலாசம் அச்சலம், கைலாசமலை, அச்சலம்னா மலை. ஸோ எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறா, சக்கர சமன்விதாக இந்திரனையும் கூட்டின்னு போகிறா. இப்போ எல்லாருமா கிளம்பி போகிறா. எங்கே, ஜக்முகு கைலாசம். ஸோ கைலாச மலைக்கு எல்லாரும் போகிறா, சிவனை பார்த்து வேண்டதுக்கு போகிறா. மகாதேவம் பிரணமிய ஊச்சுகு, மகாதேவனை நமஸ்காரம் பண்ணி பிரக்வாகன மரியாதையோடு, மிகுந்த மரியாதையோடு, பிரக்வான மரியாதைன்னு அர்த்தம், மரியாதையோடு ஊச்சுகு சொன்னார்கள். பிராஞ்சலையக, அதாவது கை குவித்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பிருஷம் பிரகுவாகான்னு எடுத்துக்கணும், ரொம்ப மரியாதையோடு அவரை பார்த்து சொல்றான். ஜக்முஹு கைலாசம் அச்சலம் சுராஹ சக்ர சமன்விதாஹ மகாதேவம் பிரணம்ய ஊச்சுஹு பிரஸ்வாஹ பிராஞ்சலயஹ பிருஷம். देवदेव महादेव कृपासिन्धो महेश्वरः रक्ष अस्मान् भयभीतांस्तु वृत्रेण अतिपराजितान्. மகேஸ்வரங்கிறது கூப்பிடுறது, அட்ரஸிங். தேவதேவ மகாதேவ, தேவாதி தேவனே மகாதேவனே, கிருபா சிந்தோ, கிருப்பை கடலே, சிந்துன கடல், கிருப்பை கடலே, மகேஸ்வரரே, ரட்ச அஸ்மான், எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்களுக்கு எல்லாம் விருத்ராசம் எடுத்துன்னு விட்டா நீங்கள் காப்பாற்றுங்க. பயபீதான், ரொம்ப பயந்து போய் கிடக்கிறோம், பயத்தினால் ரொம்ப பயந்து போய் கிடக்கும் நாங்கள். விருத்ரேன அதி பராஜிதான், விருத்ராசுரனால் நன்றாக தோற்கடிக்கப்பட்ட நாங்கள் இப்போ பயத்தோடு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். தேவ தேவ மகாதேவ கிருபா சிந்தோ மகேஸ்வர ரட்ச அஸ்மான் பயபீதான் து वृत्रेण अति पराजितान्. गृहीतं देवसदनं तेन देवबलीयसा किं कर्तव्यम् अतः शम्भो ब्रूहि सत्यं शिव अद्य नः. ஸோ ஹே தேவனே, கிரகீதம் தேவசதனம் தேனன்னு அவனால் எங்களுடைய தேவ பிளேஸ், சதனம்னா இருப்பிடம், எங்களுடைய இருப்பிடமான தேவலோகம் அவனால் பிடிக்கப்பட்டு விட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. கிரகீதம் பலியசா, அவன் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான பலசாலி, அவனால் எடுக்கப்பட்டு விட்டது. கிம் கர்த்தவியம் அதக, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ? ஷம்போ, ஹே ஷம்பு, சிவனே, ப்ரூஹி சத்தியம் சிவ அத்தியனக, சத்திய சிவனே, எங்களுக்கு நீங்கள் உள்ளபடி சொல்லுங்கோ, இப்போ அடுத்து நாங்கள் என்ன தான் பண்ணணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கோ, நகன எங்களுக்கு சொல்லுங்கள். गृहीतं देवसदनं तेन देवबलीयसा किं कर्तव्यम् अतः शम्भो ब्रूहि सत्यं शिव अद्य नः. किं कुर्मः क्व च गच्छामः स्थानभ्रष्टा महेश्वर दुःखस्य न अधिगच्छामः विनाश उपायम् ईश्वर. கிம் குர்மக, என்ன பண்ண முடியும், எங்களால் என்ன தான் செய்ய முடியும், என்ன செய்வோம்? கச்சாமல் எங்கே போக முடியும், எங்களுக்கு போக்கடம் இல்லையே. ஸ்தான பிரஷ்டா மகேஸ்வர, ஸ்தானத்துலேருந்து எங்களை பிரஷ்டமாக்கிட்டா, எங்களை தள்ளி விட்டுட்டா எங்களை. ஹே மகேஸ்வரரே. ஸோ விநாச உபாயம் ஈஸ்வரக, அதாவது துக்கசிய விநாசம்,
எதோட விநாசம்? துக்க நாசமாகணும், எங்களுக்கு விநாசமாகணும். எது துக்கம்? எங்களோட துக்கம் போகணும். அதுக்குள்ள உபாயம், அது என்ன உபாயம் பண்ணினா எங்களோட இந்த துக்கம் போகும் அப்படிங்கிறத ஈஸ்வர, ஹே ஈஸ்வரனே, நான் அதிகச்சாமக, எங்களுக்கு தெரியலையே, எங்களுக்கு அது புரியலையே, நாங்கள் எப்படி இந்த விநாசத்துலேருந்து வெளிவருவோங்கிறது எங்களுக்கு புரியலையே ஈஸ்வரான்னு புலம்புறான். साहाय्यं कुरु भूतेश व्यहिताः स्म कृपानिधे वृत्रं जहि मद उत्सिक्तं वरदान बलात्तिभो. பூதேஷன்னு கூப்பிடுறார். பூதகணங்களுக்கு ஈசனே பூதேஷ. சாகாயம் குரு, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க நீங்கள். வெதிதாக ஸ்ம, நாங்கள் ரொம்ப கவலையோடு இருக்கோம். வெத்தனம்னா கவலை. ஸோ ரொம்ப கவலையோடு இருக்கோம். ஸ்ம கிருபானிதே, கிருப்பை கடலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறான். விருத்ரம் ஜெகி, விருத்ராசனை நீங்கள் கொல்லுங்கோன்றான். இந்திரனால் கொல்ல முடியலையா, அப்போ விருத்ராசனை நீங்கள் கொல்லுங்கோன்றான். விருத்ரம் ஜெகி மத உத்சிக்தம். விருத்ரம் எப்படிப்பட்ட விருத்ராசுரன்? அவன் இப்போ மதம் பிடிச்சி அலையிறான். இப்போ இந்திர பதவி வேற கிடச்சுட்டா, அதனால மதத்தினால அப்படி நினைக்கப்பட்ட உத்சேகனம்னு நினைக்கிறன்னு அர்த்தம். மதத்தில் மூழ்கி கிடக்கான், அவனை நீங்கள் கொல்லுங்கள். வரதான பலாத்து, ஏன்னா அவனுக்கு வரம் வேற கிடச்சிருக்குது. உலர்ந்ததாலும் கொல்லப்பட மாட்டான், ஈரத்தாலும் கொல்லப்பட மாட்டான், எல்லாம் வரம் வாங்கி வச்சிருக்கான். அந்த வரத்தினோட பலத்தினால ஹே விபோ, ஹே சிவனே, அவன் ரொம்ப மதம் பிடிச்ச அலையிலான், அவனை கொல்லுங்கோன்னு கேட்குறான். சாகாயம் குரு பூதேஷ யதிதாஹ ஸ்ம கிருபாநிதே விருத்ரம் ஜஹி மத உத்சிக்தம் வரதான பலாத்திபோ. शिव उवाच ब्रह्माणं पुरतः कृत्वा वयं सर्वे हरेः क्षयं गत्वा समेत्य तं विष्णुं चिन्तयामः वद उद्यमम्. சிவன் சொல்றார், பிரம்மாண்டம் புறத்தக கிருத்துவா, நம்ம பிரம்மாவை கூட்டின்னு போகலாங்கிறார். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற இன்டெரக்டாக சொல்கிறார். ஸோ பிரம்மாவை, ஏன்னா வரத்தை கொடுத்தவர் அவர், அதனால அவருக்கு தான் அவன் கண்டுபிடிக்கணும் வழியை, அவரே தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால பிரம்மாவை கூட்டின்னு போவோம். நம்ம முன்னாடி அவரை அழிச்சுட்டு வயம் சர்வே ஹரேஹே க்ஷயம். க்ஷயம்னா இடம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. க்ஷயம் அப்படின்னு சொன்னான். க்ஷயம்னா அழிவுன்னு ஒரு அர்த்தம், நாசம்னு ஒரு அர்த்தம். ஆனால் இங்கே க்ஷயம்னா இடம்னு அர்த்தம். ஸோ வைகுண்டத்துக்கு போகலாங்கிறார். அது ஹரி விஷ்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம அவரையும் கூட்டின்னு போகலாம். கத்வா சமேத்திய கத்வா, எல்லாரும் கூடி போகலாம், சேர்ந்து போகலாம். தம் விஷ்ணு சிந்தையாமக பத உத்தியமம். ஸோ அந்த விஷ்ணு கிட்ட போய் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆலோசிக்கலாம். சிந்தையாமக, அதை பற்றி ஆலோசிக்கலாம். பத உத்தியமம், எப்படி இந்த விருத்ராசனை கொள்வது, அந்த முயற்சி எப்படி எடுக்கலாம்ங்கிறத அவர்கிட்ட போய் யோசிக்கலாம்னு சொல்றார் சிவன். சிவவாச்ச பிரம்மாணம் புரதः கிருத்வா வயம் சர்வே ஹரேஹே க்ஷயம் கத்வா சமேத்ய தம் விஷ்ணும் சிந்தயாமஹ வத உத்யமம். சக்தः ச சலக்ஞஷ்ட பலவான் புத்திமத்தரः சரண்யः ச தயா அப்திஷ்ட வாசுதேவோ ஜனார்தனः. சிவன் சொல்றார், அவருக்கு தான் சக்தி இருக்கு. சக்தகா எல்லாரோட, ஏன்னா தேவியே சொல்லிட்டா, உங்களுக்கு எல்லாம் தலைவன் விஷ்ணு யாருக்குன்னா முதலே சொல்லிட்டா தேவி. அதனால அவர் தான் சக்தன், சக்தி உடையவர். சலக்ஞ, நல்ல வஞ்சகம் வேறு தெரியும் அவருக்கு. சலன வஞ்சகம். ஸோ எப்படி யாரை கவுத்தணும் அப்படிங்கிற வஞ்சகம் எல்லாம் அவருக்கு, அது அந்த அறிவு உண்டு அவருக்கு. பலவான், நல்ல பலசாலி. புத்திமத்தரக, எல்லாரோட புத்திசாலி அவர். சரண்யக, நாம் சரணம் அவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நிச்சயமாக சரணாகதி கொடுக்கக்கூடியவர், அந்த தன்மை உடையவர். தயா அப்தி, இரக்க கடலவர். ஸோ கருணை கடலாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர். வாசுதேவக ஜனார்தனக, ஜனார்தனன் ஜனங்களுடைய பீடையை நீக்குபவர், அதனால அவருக்கு ஜனார்தனன்னு பேர். ஸோ அப்படிப்பட்ட பீடையை நீக்கக்கூடியவர் வாசுதேவன். வசுதேவருடைய பிள்ளையாகப்பட்ட வாசுதேவன் நம்மளுடைய கஷ்டத்தை நீக்குவார்னு நம்பிக்கை கொடுக்குறார். विनातं देवदेवेशं न अर्थसिद्धिः भविष्यति तस्मात् तत्र च गन्तव्यं सर्वकार्यार्थसिद्धये. விநாதம் தேவதேவேஷம், தேவர்களுக்கெல்லாம் ஈசனான தேவதேவேஷனான அந்த விஷ்ணு இல்லாமல், விநாதம் தம்னா அவர் இல்லாமல்,
நான் அர்த்த சித்தி பவிஷ்யதி அர்த்தமெல்லாம் நடக்காது, நம்ம காரியமெல்லாம் நடக்கவே நடக்காது. அவரோட ஈடுபாடு இல்லாமல் ஒரு காரியம் நடத்த முடியாது. ந பவிஷ்யதி ஏற்படாது. தஸ்மாத் ஆகவே தத்ரச்ச கந்தவியம், அங்கே தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. சர்வ காரியார்த்த சித்தையே, நம்ம காரியம் அர்த்த சித்தி கொடுக்கணும், நம்ம காரியம் நல்லவிடமாக முடியணும், அந்த விருத்ராசுரன் சாகணும் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட தான் போய் ஆகணும்ன்றார் சிவன். विनाथं देवदेवेशं न अर्धसिद्धिः भविष्यति तस्मात् तत्र च गन्तव्यं सर्वकार्यार्थसिद्धये। व्यास उवाच इति सञ्चिन्त्यते सर्वे ब्रह्मा शक्रः स शङ्करः जग्मुः विष्णोः क्षयं देवाः शरण्यं भक्तवत्सलम्. ஸோ வியாசர் ஜனமேஜன் சொல்கிறார், இதி சஞ்சித்திய, இவ்வாறு நன்றாக யோசித்து, தே சர்வே அந்த தேவர்கள் எல்லாரும், பிரம்மா சக்கரக ச சங்கரக, ஸோ பிரம்மா அந்த அப்புறம் சக்கரன இந்திரன், சங்கரன் சிவன் எல்லாருமா விஷ்ணோஹோ க்ஷயம் ஜக்முகு, விஷ்ணுவுடைய இருக்கிற இடத்துக்கு சென்றார்கள் தேவாகா. சரண்யம் பக்தவத்சலம், சரணாகதி கொடுக்கக்கூடியவர், பக்தர்களுக்கு வாத்சல்யம் உடையவர், அப்பேற்பட்ட விஷ்ணுவிடம் சென்றார்கள். व्यासोवाच इति सञ्चिन्त्यते सर्वे ब्रह्मा शक्रः स शङ्करः जग्मुः विष्णोः क्षयं देवाः शरण्यं भक्तवत्सलम्. गत्वा विष्णुपदं देवाः तुष्टुवुः परमेश्वरं हरिं पुरुषसूक्तेन वेदोक्तेन जगद्गुरुम्. விஷ்ணுபதம் கத்வா, விஷ்ணுபதம்னா விஷ்ணுவோட பிளேஸ், அந்த இடத்துக்கு போய் தேவாகா தேவர்கள் எல்லாரும் துஷ்டுவுகு பரம ஈஸ்வரனான அந்த விஷ்ணுவை எல்லாரும் ஸ்துதி பண்ணுறான். துஷ்டுவுகுன்னா ஸ்துதி பண்ணினார்கள். ஹரிம் புருஷ சூக்தன், அவருக்கு பிடிச்சது என்னது புருஷ சூக்தம். ஸோ புருஷ சூக்தம் சொல்லி அவரை நல்லா ப்ரே பண்ணுறா. வேத உக்தேன புருஷ சூக்தன, வேதத்தில் தான் சொல்லியிருக்கு. புருஷ சூக்தம் எங்கே இருக்குன்னா வேதத்தில் இருக்குது. ஸோ ஜகத்குரும் ஹரிம், ஜகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை ஸ்துதி செய்தார்கள். गत्वा विष्णुपदं देवाः तुष्टुवुः परमेश्वरं हरिं पुरुषसूक्तेन वेद उक्तेन जगद्गुरुम्. प्रत्यक्षो अभूत् जगन्नाथः तेषां स कमलापतिः सम्मान्य च सुरान् सर्वान् इति उवाच पुरस्थितः. ஜெகநாதகா பிரத்யட்சகா அபூத்து, பிரத்யட்சமாக வந்துட்டார், காட்சி கொடுக்குறார். இப்போ அவரோட இடத்துக்கு போய் ஸ்துதி பண்ணினோடனே விஷ்ணு அவளுக்கு காட்சி கொடுத்தார், பிரத்யட்சமாக வந்தார். ச கமலாபதி, கமலாவுடைய கணவனான ரமாபதி கமலாபதி, ஸோ அந்த லக்ஷ்மியுடைய கணவன் வந்தார். அப்படி விஷ்ணு சம்மானிச்ச சுரான், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்குறேன், எல்லாரும் மதித்து எல்லாரையும் வாங்குவோன்னு சொல்லி அதிதி சுவாகத்தமாக பண்ணி தேவர்களை எல்லாரும் இதி உவாச்ச புரஸ்திதகா, அவா முன்பு நின்று கொண்டு, புரஸ்திதகா அவர்கள் முன்பு நின்று கொண்டு, இதி உவாச்சா இவ்வாறு பேசினார். प्रत्यक्षः अभूत् जगन्नाथः येषां स कमलापतिः सम्मान्य च सुरान् सर्वान् इति उवाच पुरस्थितः. किम् आगताः स्वलोकेशाः हर ब्रह्म समन्विताः कारणं कथयध्वं वः सर्वेषां सुरसत्तमाः. ஸோ கிம் ஆகதாக, என்ன விஷயம் இங்கே வந்திருக்கேள், எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக வந்திருக்கேளே கேட்குறார். லோகேஷாகா, லோகபாலர்களே எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கேளே, என்ன விஷயம்? ஹர பிரம்ம சமன்விதாக, அது வேறு நீங்கள் மட்டும் வரல தேவர்களே, அப்படி சிவனையும் கூட்டின்னு வந்திருக்கேள், பிரம்மா வேற கூட்டின்னு வந்திருக்கேள். காரணம் கதேத்வம் வக காரணம், உங்களுடைய காரணத்தை சொல்லுங்கள், ஏன் வந்திருக்கேங்கிற காரணத்தை சொல்லுங்கள். சர்வேஷாம், உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இல்லாட்டா வந்திருக்க மாட்டேன். சுரசத்தமாக தேவோத்தவர்களே எல்லாரும் சொல்லுங்கோன்னு கேட்குறேன். किम् आगताः स्म लोकेशाः हर ब्रह्म समन्विताः कारणं कथयध्वं वः सर्वेषां सुरसत्तमाः. व्यास उवाच इति श्रुत्वा हरेः वाक्यं न ऊचुः देवा रमापतिं चिन्ताविष्टाः स्थिताः प्रायः सर्वे प्राञ्जलयः तदा. இதை கேட்டுட்டு ஒன்றுமே பேசலை. நான் ஊச்சுகு தேவகா, எதுவுமே பேசலை, சும்மா நிற்கிறாங்க. ரமாபதியும் ஹரேகே வாக்கியம் ஸ்ருத்வா, ஹரியுடைய வார்த்தையை கேட்ட அவர்கள் எதுவுமே பேசலை அந்த விஷ்ணுகிட்ட. சிந்தாவிஷ்டாக ஸ்திதாக, ஒரே கவலை ஆட்கொண்டிருக்கவாளை, அதனால என்ன பேசுறதுனே தெரில, அப்படி நிற்கிறாவா. பிராயக சர்வே பிராஞ்சலேக ததா, எல்லாம் கை குவிச்சுட்டு நின்னபடி நின்றுட்டு இருக்கா. ஏதோ ஒன்றுமே காதில் விழாத மாதிரி நிற்கிறா எல்லாரும்.
व्यास उवाच इति श्रुत्वा हरेः वाक्यं न ऊचुः देवा रमापतिं चिन्ताविष्टाः स्थिताः प्रायः सर्वे प्राञ्जलयः तदा इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे ब्रह्मणे तृत्वे सैन्द्रैः सुरैः विष्णोः शरणगमनवर्णनं नाम चतुर्थोऽध्यायः। सर्वं जगदाम्बार्पणमस्तु। अथ पञ्चमोऽध्यायः। व्यास उवाच तथा चिन्तातुरान् वीक्ष्य सर्वान् सर्वार्थतत्त्ववित् प्राह प्रेम वरोद्भ्रान्तान् माधवः मेदिनीपते. மேதினிபதே, மேதினினாலும் சொல்லியிருக்கோமே, மேதினின்னு ஏன் பெயர் வந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸோ மேதினிபதே, பூமிக்கு ராஜாவே, ஹே ஜனமேஜயா அனுகூபுறேன். ஜனமேஜயா ததா சிந்தாதுரான் வீட்சை, இப்படி ஒரே சிந்தை அவரே கவலையே உட்காந்துருக்காள் இவாளெல்லாம் அப்படின்னு பார்க்கறார் விஷ்ணு. வீட்சியா பார்த்து சர்வான் சர்வ அர்த்த தத்துவவித்து, எல்லா விஷயம் அவருக்கு தெரியும். அவர் தெரியாத விஷயம் ஏதாவது உண்டா விஷ்ணுக்கு? ஸோ சர்வஜர், சர்வ அர்த்த தத்துவவித்து, உள்ளது உள்ளபடி எல்லா தத்துவங்களையும் அறிந்த அந்த விஷ்ணு எல்லாரும் இப்படி பார்த்து பிரேம உத்பிராந்தான், அதாவது அன்பினால விஷ்ணுக்கிட்ட ரொம்ப பாசம் இருக்குது, அதனால தான் அவளுக்கு சொல்லக்கூட வரமாட்டேங்கிறது. நான் தழுத்துட்டு அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி நிற்கிறா, உத்பிராந்தமாக நிற்கிறா. அப்படி நிற்கக்கூடியவர்களை பார்த்து மாதவக பிராக, மாதவன் சொன்னார். மாதவன் ஏன் அர்த்தம்? மா என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மியை தரிக்கக்கூடியவர், தன்னுடைய நெஞ்சில் வைத்து தரிக்கக்கூடியவர், அதனால மாதவன் பேர் விஷ்ணுக்கு. ஸோ அந்த மாதவக பிராக, மாதவர் சொன்னார். व्यास उवाच तदा चिन्तातुरान् वीक्ष्य सर्वान् सर्व अर्थतत्त्ववित् प्राह प्रेम वर उद्भ्रान्तान् माधवः मेदिनीपते. विष्णुरुवाच किं मौनम् आश्रिता यूयं ब्रुवन्तु कारणं सुराः सद् असद्वापि यच्छ्रुत्वा यतिष्येतान् निवारणे. தன் நிவாரணே, தன். ஸோ விஷ்ணு சொல்கிறார், கிம் மௌனமாஷிதாக, ஏன் மௌனமாக இருக்கீர்கள் எல்லாரும்? மௌனத்தை கடைபிடிக்கிறீர்கள் ஏன்? அப்போ யூயம்னு நீங்கள். புருவந்து காரணம் சுராகா தேவர்களே, சுராகா தேவர்களே, புருவந்து காரணம், என்ன காரணத்தினால இப்போ மௌனத்தை கடைபிடிச்சு இப்படி நின்றுட்டு இருக்கல எல்லாரும்? சத்து அசத்துவாபி, நீ என்ன சொல்கிறியோ பரவாயில்ல, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், எதுனாலும் சொல்லுங்க, எங்கிட்ட சொன்னால் தானே எனக்கு தெரியுங்கிற. சத்து அசத்துவாபி யத்ருத்வா யதிஷ்யே, அது கேட்டதுக்கப்புறம் தத்து நிவாரணே யதிஷ்யே, உங்களுடைய அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு, நிவாரணம் பண்ணுவதற்கு யதிஷ்யே நான் முயற்சி செய்வேன். அப்போ ஒன்றுமே பேசாமல் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு விஷ்ணு. विष्णुरुवाच किं मौनम् आश्रिता यूयं ब्रुवन्तु कारणं सुराः सत् असद्वापि यच्छ्रुत्वा इष्ये तत् निवारणे. देवा ऊचुः किम् अज्ञातं तव विभो त्रिषु लोकेषु वर्तते सर्वं वेद भवान् कार्यं கிம் ப்ருச்சசி புனః புனः. தேவர்கள் இப்போ சொல்கிறா, விபோ, விபோன்னு எங்கும் நிறைந்தவரேன்னு அர்த்தம். விபோ கிம் அஜ்ஞாதம் தவ, உங்களுக்கு தெரியாதுன்னு எதாவது உண்டா கேட்குறா. கிம் அஜ்ஞாதம், உனக்கு இங்கே தெரியாது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? த்ரிஷு லோகேஷு வர்த்தத்தை, 3 லோகத்துலேயும் உனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது நடக்குமா? சர்வம் வேத பவான், எல்லாம் உங்களுக்கு தெரியும். பவான்னு நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். காரியம் கிம் பிரிச்சசி புனக, திருப்பி என்ன கேட்குறேன் எங்கிட்ட, எங்கள் வாயிலேருந்து வரணுமா? நீங்கள் ஏன் திருப்பி கேட்டுருக்கேன்னு கேட்குறா தேவர்கள். இப்போ தேவா ஊச்சுஹு கிம் அஜ்ஞாதம் தவ விபோ த்ரிஷு லோகேஷு வர்த்ததே சர்வம் வேத பவான் காரியம் கிம் பிரிச்சசி புனः. त्वया पूर्वं बलिः बद्धः शक्रः देवादिपः कृतः वामनं वपुरास्ताय क्रान्तं त्रिभुवनं पदैः. ஸோ தொயா உங்களால் பூர்வம் பலிஹி பத்தக, பலி சக்கரவர்த்தியை அடக்கி
அதை பலி அடக்கிட்டு இந்திரனை சக்கரக தேவாதிபக கிருத்தக தேவாசுர போர் நடந்தபோது பலி சக்கரவர்த்தி அசுரனோட ராஜாவாக இருந்தான். அவனை நீங்கள் அடக்கி அவனை கொன்று அவனை பாதாளத்துக்கு தள்ளி. ஸோ சக்கரக தேவாதிபக கிருத்தக சக்கரனை இந்திரனை தேவர்கள் அதிபதியாக நீங்கள் செய்தீர்கள். அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் வாமனம் வபுராஸ்தாய வாமன உருவமாக எடுத்து வாமனாவதாரம் எடுத்து கிராந்தம் திரிபுவனம் பதைகி 3 லோகங்களையும் ஒரு அடியால் அளந்தீர்கள் இல்லையா. கிராந்தம்னா அதை ஆக்கிரமிச்சு 3 லோகத்தையும் தன் அடிக்கு கீழ் கொண்டு வந்தீர்கள். திரிபுவனம் 3 லோகங்களையும் உன்னை அடிக்கு கீழ் கொண்டு வந்தீர்களே. இப்போ ஏற்பட்ட சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கேன்னு சொல்கிறான். शक्रः देवादिपः कृतः वामनं वपुरास्ताय क्रान्तं त्रिभुवनं पदैः अमृतं तु आहृतं विष्णो दैत्याः च विनिपातिताः त्वं प्रभुः सर्वदेवानां सर्व आपत् विनिवारणे. ஸோ விஷ்ணு, ஹே விஷ்ணுவே, அமிர்தம் தூ ஆகிருதம், நீங்கள் தான் கடல் கடையை செய்து அந்த கடல்லேருந்து அமிர்தத்தை கொண்டு வந்தவரே நீர் தான். இந்த கூர்மாவதாரத்தை ரெஃபர் பண்ணுறா இல்லையா, மர்தனம் பண்ணி எடுத்துன்னு வந்தாலே. ஸோ விஷ்ணு, நீங்கள் அமிர்தத்தை கொண்டு வந்தீர்கள். தைத்தியாஷ வினிபாதிதாக அசுரர்கள் எல்லாம் அப்படியே நன்றாக அடக்கப்பட்டார்கள். அப்படியே அவளுக்கு அமிர்தமும் கிடைக்கலே, அவளை அடித்து நொறுக்கிவிட்டா இல்லையா. ஸோ அவர்களை வீழ்த்தினீர்கள். துவம் பிரபு, நீங்கள் பிரபு. பிரபுன்னு எல்லா சாமர்த்தியம் உடையவர். சர்வதேவானாம் பிரபு, அது மட்டும் இல்லை, எங்கள் தேவர்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் பிரபு. சர்வ ஆபத்து விநிவாரணை, எங்களுடைய கஷ்டங்களை ஆபத்துக்களை நிவாரணை நன்றாக நிவாரணம் பண்ணுவதில் நன்றாக நீக்குவதில் நீங்கள் ரொம்ப சமர்த்தர்னு அப்படி மேலே தூக்கி பேசுகிறான். அம்ருதம் து ஆஹ்ருதம் விஷ்ணு தைத்யாஷ விநிபாதிதாஹ த்வம் பிரபுः சர்வதேவானாம் சர்வ ஆபத் விநிவாரணே. विष्णु उवाच न वेदव्यं सुरवराः वेद्मि उपायं सुसम्मतं तद्वदाय प्रवक्ष्यामि येन सौख्यं भविष्यति. விஷ்ணுவை சொல்றார், சுரவராகா தேவர்களே, ந பேதவ்யம், பீஹின பயம், ந பேதவ்யன பயப்படாதீங்கோ, பயம் வேண்டாம். வேத்மி உபாயம், எனக்கு உபாயம் தெரியும். இந்த விருத்ராசுரனை எப்படி அடக்கிறதுங்கிற உபாயம் எனக்கு தெரியும். சுசம்மதம், எல்லாரும் சம்மதிக்கக்கூடிய ஒரு முறையில் அந்த விருத்துரை கொன்னுடலாம், கவலைப்படாதீங்க, எனக்கு தந்த உபாயம் தெரியும். வேத்மி, அகம் வேத்மி, எனக்கு தெரியும். தத்வதாய, அவனை கொல்வதற்காக பிரவக்ஷாமி, நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னு செய்யணும். ஏன சௌக்கியம் பவிஷதி, அதை செய்வதால் உங்களுக்கெல்லாம் சௌக்கியம் ஏற்படும். விஷ்ணுருவாச்ச நாபேதவ்யம் சுரவராஹ வேத்தி உபாயம் சுசம்மதம் தத்வதாய பிரவக்ஷ்யாமி येन सौख्यं भविष्यति. अवश्यं करणीयं मे भवतां हितम् आत्मना बुद्ध्या बलेन च अर्थेन येन केनच्चलेन वा. அவசியம் கர்ணியமே, எனக்கு கண்டிப்பாக நான் செய்தாகணும். நீங்கள் என்கிட்ட சரணம்னு வந்துட்டேன், அதனால் உங்களை நான் காப்பாற்றி ஆகணும், நான் செய்யத்தான் ஆகணும். பவதாம் ஹிதம் ஆத்மனா, ஹிதம் ஆத்மனா புத்தியா, அதாவது என்னோடய புத்தியை நான் யூஸ் பண்ணணும், உங்களுடைய ஹிதம் பண்ணி ஆகணும். பலேன சார்த்தேனா, சரி பலத்தினால் என்னுடைய பலத்தை யூஸ் பண்ணியோ இல்லை பொருள்னாலேயோ ஏதாவது அவனுக்கு பொருளை கொடுத்து அவனை சமாதானப்படுத்த முடியுமா? எப்படி அவனை சாமதான பேதம் தண்டம் இருக்கிற 4 முறையில் எப்படி எந்த இதையை யூஸ் பண்ணியாவது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். எனக்கேன எதையாவது கொண்டு எப்படியாவது அவனை அடக்கி ஆகணும். சலேனவா, வஞ்சகம் பண்ணியாவது அவனுக்கு ஒன்றாகணும், உங்களுக்கு வேண்டி நான் செய்து ஆகணும்னு சொல்கிறார் விஷ்ணு. அவசியம் கரணீயம் மே பவதாம் ஹிதம் ஆத்மனா புத்யா பலேன ச அர்த்தேன येन केनच्चलेन वा. उपायाः खलु चत्वारः कथिताः तत्त्वदर्शिभिः सामादयः सुहृत्स्वेव दुर्हृदेषु विशेषतः. सुहृत्सु एव दुर्हृदेषु विशेषतः. ओके, ஸோ உபாயாக கழி சத்வாரக 4 உபாயங்கள் உண்டு. அதை நம்ம சொன்னோமே, சாமதான பேத தண்டம்னு சொல்கிறோமே, சாம ஆதேகான்னு முடிச்சுட்டார். சாமம் முதலிய, சாமம்னா சமத்துவத்தில் பேசணும், எப்பா வழிக்கு வரியா அப்படி பேசி தீக்கிறது.
தானம்னா பொருளை கொடுத்து அடங்கி போகிறதுக்கு நிறைய பொருள் தரேன் என்ன அடங்கி போகிறதுக்கு, இல்லை பேதம் பண்ணுறதுன்னா பிரித்தாளுக்கு சூழ்ச்சி பண்ணுறது, தண்டம் கடைசியில் போர் சண்டை. ஸோ இப்படி சாமாதேக உபாயாக இப்படிப்பட்ட 4 விதமான உபாயங்கள் சத்வாரக கலு கதிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தத்துவதர்ஷிபிகி தத்துவதர்ஷிகள்னு அதாவது ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கா, உள்ளது உள்ளபடி பார்த்து அவர்கள் அப்படி சொல்லியிருக்கா. சுக்ருத்சு ஏவ ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இந்த இது அப்ளிகபிள் ஆகும். ஒரு நல்லவனை நண்பனை ஆக்கிக்கணுமா அப்படிங்கிறத கூட யோசிக்கும் போது 4 விதமான உபாயத்தை கடைப்பிடிச்சி தான் கடைசியில் யூ ஹவ் டு டேக் ஹிம் அஸ் அ ஃப்ரெண்டு. அப்படி சுக்ருத்துகளே சொல்லும்போது துர்ஹிருதேஷு விசேஷத்தக அவள் நம்மளோடுக்கு இதுக்கு வரமாட்டா. துர்ஹிருதயம் உடையவர்கள் என்னது நமக்கு எதிரி. அப்போ எதிரிகள்கிட்ட இதை கண்டிப்பாக இந்த 4 உபாயத்தை ஃபாலோ பண்ணியே தீரணுங்கிறார் விஷ்ணு. உபாயாக கலு சத்வாரக கதிதாக தத்வதர்ஷிபிஹி சாமாதயஹ சுக்ருத்சு ஏவ துர்ஹிருதேஷு விசேஷதः ब्रह्मणाः अस्य वरः दत्तः तपसा आराधितेन च दुर्जयत्वं च सम्प्राप्तं वरदानप्रभावतः. ஸோ பிரம்மாவால் அவருக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தத்தக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தபசா ஆராதித்தார், தபஸ்னால ஆராதித்தார், பிரம்மாவை ஆராதித்தனால அவர் வரம் கொடுத்துருக்கார். துர்ஜயத்துவம் ச சம்பிராப்தம், அதனால யாருமே அவனை ஜெயிக்க முடியாதுங்கிறத அந்த ஒரு பலனை அடைஞ்சிருக்கான் அவன். வரதான பிரபாவத்தக வரதானத்தினால வரம் கொடுக்கப்பட்டதால அந்த பிரபாவத்தினால அவன் யாராலையும் கொல்லப்பட மாட்டான்ங்கிற ஒரு பயங்கரமான வரத்தையும் வேற அடைஞ்சு வச்சுட்டு இருக்கான். ब्रह्मणा अस्य वरः दत्तः तपसाः आदितेन च जयत्वं च सम्प्राप्तं वरदानप्रभावतः. अजेयः सर्वभूतानां त्वष्टा समुपपादितः ततो बलेन वृद्धिं स प्राप्तः परपुरञ्जयः. அஜேக யாராலும் ஜெயிக்கப்பட மாட்டான் அந்த விருத்ராசுரன். சர்வபூதானாம் அஜேனக இந்த பூமியில் பிறந்த பூதங்களால் அவன் கொல்லப்பட மாட்டான். தொஷ்டா அதாவது தொஷ்டாவிடத்தில் உபபாதித்தக அடைந்து விட்டான். அந்த வர தொஷ்டா வேற சொல்லிருக்கார், உன்னை யார் கொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தொஷ்டா தபஸ் பண்ணி அந்த பிள்ளையை பெற்றிருக்கான். ததோ பலேன அந்த பலத்தினாலும் விருத்தி நல்லா விருத்தி அடைஞ்சிருக்கான். வரம் வேற இருக்கு, அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கு, அதனால அவன் விருத்தியை அடைந்திருக்கிறான். சக பிராப்தகா பரபுரஞ்சயக பிறத்தியாரை கொல்லக்கூடிய தன்மையை அவன் பெற்றிருக்கிறான். अजेयः सर्वभूतानां त्वष्ट्रा समुपपादितः ततो बलेन वृद्धिं स प्राप्तः परपुरञ्जयः. दुस्साध्यः असौ सुराः शत्रुः विनाशामप्रदारणं प्रलोभ्य वशम् आनेयः हर्तव्यः तु ततः परम्. சுராகா தேவர்களே, அசௌ சத்ருகு இந்த சத்ரு இந்த விருத்ராசுரன், துஸ்சாத்தியக அவனை அப்படி ஈஸியமாக சாதிச்சு விடலாம், அவனை நம்ம கொண்டுடலாம், அந்த சாதனை பண்ணிடலாம் எல்லாம் நினைக்காதீங்கோ, அது ரொம்ப கஷ்டம். வினா சாம பிரதாரணம் அதாவது அந்த சாமத்தை வினா சாம பிரதாரணம்னு தாண்டுறது. ஸோ அவனை சாமத்தினால அவனை தாண்டிடலாம் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் நடக்காதுங்கிற. துஸ்சாத்தியக அந்த சாமத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவனை கடந்துடலாம், அவனை தீர்த்துப்படலாம் நினைக்கிறலாம் நடக்காது. பிரலோபிய வசமானியானேயக ஸோ அவனை லோபத்துக்கு ஆட்படுத்தணும், அவனை ஆசை உண்டாக்கணும், அவனுக்கு சம்திங் அவனுக்கு ஆசை உண்டாக்குற மாதிரி பண்ணணும். அப்படி அவனை நம்ம வசத்துக்குள்ளே வச்சுக்கணும். அவன் போரே பண்ணாத மாதிரி அவனை சந்தோஷமாக குதூகலமாக வச்சுட்டா போரும். அவன் போர் பண்ண மாட்டான், நம்ம ராஜ்யத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இது சொல்லி கொடுக்குறார் விஷ்ணு. ஹந்தவ்யகா தூ ததப்பரம் அவனை நம்ம வசத்தில் கொண்டு வச்சுண்டு அவன் ஹாப்பியாக நம்பிக்கையோடு இருக்கிற சமயத்தில் அவனை கொண்டு போடுறாங்கிறான். ததக ஹந்தவ்யகா தூ பரம் அதுக்கப்புறம் தான் அவனை கொல்லணும். முதல்ல எடுப்பிலேயே போர் பண்ணி அவனை கொல்லலாம்னு நினச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னுட்டான். दुस्साध्यः असौ सुराः शत्रुः विनाशाद प्रतारणं प्रलोभ्य वशम् आनेयः हन्तव्यः तु ततः परम्. ஸோ சாம பிரதாரணம் வினா அப்படின்னு எடுத்தோம்னா சாமத்தில் அவனை சமத்துவத்தில் நம்மளுக்கு சமமாக அவனை ட்ரீட் பண்ணி
வைக்காத வரையிலும் அவனை பிரதாரணம் அவனை கடக்க முடியாது அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அவன்கிட்ட பேசி பேசி அவனை நம்மளோட இது வசத்தில் கொண்டு வரணும்னு சொல்கிறான். गच्छध्वं सर्वगन्धर्वा यत्र अस्ति बलवत्तरः सामतस्य प्रयुञ्जध्वं तद्येनं विजेष्यत. तथ येन विजेष्यत. சாரி. கச்சத்வம் போங்கோ. சர்வ கந்தர்வாக எங்கே அது கந்தர்வர்கள் எல்லாம் முதல்ல போட்டோம் பாடி ஆடி எல்லாம் அவளுக்கு அப்சரசு கந்தர்வர்கள்லாம் வேணுமே இதுக்கெல்லாம் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஸோ எல்லா கந்தர்வர்களும் போட்டோம். எத்திர அஸ்தி பலவத்தரக பலசாலியான அந்த விருத்ராசம் எங்கே இருக்கானோ அங்கெல்லாம் கந்தர்வர்கள் போடும். சாம தஸ்ய பிரயுஜத்வம். ஸோ கந்தர்வர்கள் நல்லா பேசுகிற சாமர்த்தியம் இருக்கு போல் இருக்கு. அதனால அவர்கள் வந்து சாமத்தில் அவன்கிட்ட பேசி பிரயுஞ்சம்னு பிரயோகப்படுத்தணும். அந்த சாமத்தை தான் பிரயோகப்படுத்தணும் அந்த ஒரு உபாயத்தை. ததா ஏனம் விஜேஷத அதுக்கப்புறம் தத்தான தத்தக அதுக்கப்புறம் ஏனம் இவனை விஜேஷத நீங்கள் ஜெயுங்கள். ஸோ அதை முதல்ல அவனை சமத்தில் கொண்டு வாங்கோ. गच्छध्वं सर्वगन्धर्वाः यत्र अस्ति बलवत्तरः साम तस्य प्रयुञ्जध्वं ततः येनं विजेष्यत. संगम्य शपथान् कृत्वा विश्वास्य समयेन हि मित्रत्वं च समादाय हन्तव्यः प्रबलः रिपुः. ஸோ சங்கம்யா அவனோடு கூடி அவன்கிட்ட சேர்ந்து சபதான் கிருத்துவ சபதமிட்டு சொல்கிறோம்ப்பா நீ நம்பு எங்களை நாங்கள் ஒன்று எங்களால் உனக்கு ஆபத்து வராது அப்படி ஏதோ பேசணும். அவங்ககிட்ட சபதம் பண்ணி பேசணும். விஸ்வாசி அவனை நம்பிக்கைக்கு கொண்டு வந்துடணும். விஸ்வாசம் கொடுக்கணும் அவனுக்கு. சமயேன ஒப்பந்தம் ஒரு நடவடிக்கை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். அவனை நம்பிக்கைக்குள்ளவனாக ஆக்கி அவனோட ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை பண்ணி மித்திரத்துவம்ச சமாதாயம் நானே நீயும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கணும். ஸோ அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டு ஹந்தவியகா பிரபலோ ரிப்பு அப்படி பலசாலியான பிரபலக நல்ல பலசாலியானது ரிப்பு அந்த எதிரியை ஹந்தவியகா அப்புறம் கொல்லணுங்கிற எப்படி வஞ்சக ஐடியாலாம் கொடுக்குற. अदृश्यः संप्रवेक्ष्यामि वज्रम् अस्य वरायुधं साहाय्यं च करिष्यामि சக்கரஸ்ய அகம் சுரோத்தமாக. சகாயம் ச கரிஷ்யாமி நான் சகாயம் பண்ணுவேன். சக்கரஸ்ய யாருக்கு இந்திரனுக்கு அகம் நான் சுரோத்தமாக தேவர்களே கவலைப்படாதங்கோ அவனை கொல்ற நேரத்தில் வரும்போது நான் வந்து அந்த இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதிருஷ்யக வஜ்ரம் அஸ்ய வராயுதம் யார் இந்திரனுடைய ஆயுதம் சிறந்த ஆயுதமான அந்த வஜ்ராயுதம் அதிருஷ்யக சம்பிரவேட்சாமி யாரும் பார்க்காதபடி அதிருஷ்யக யாரும் என்னை பார்க்க முடியாது ஆனால் இந்திரனோட வஜ்ராயுதத்துக்குள்ளே நான் நுழைஞ்சு விடுவேங்கிற. ஸோ கொல்றதுக்கு இந்திரனால முடியாது தன்னாலையும் தனியாக முடியாது. ஸோ எல்லா சக்தியும் சேர்க்கணும். ஸோ இந்திரனுடைய வஜ்ராயுதத்தில் சம்பிரவேக்ஷாமி நான் நுழைந்து விடுவேன் வஜ்ராயுதத்தில்னு சொல்கிறார் இந்த விஷ்ணு. அத்ருஷ்யஹ சம்பிரவேக்ஷாமி வஜ்ரம் அஸ்ய வராயுதம் சாஹாயம் ச கரிஷ்யாமி சக்ரஸ்ய அஹம் சுரோத்தமாக. समयं च प्रतीक्षत्वं सर्वथा एव आयुषः क्षये मरणं विबुधाः तस्य न अन्यथा संभविष्यति. So सर्वथा ஆயுஷகட்சய சர்வதா ஏவ ஆயுஷகட்சயன்னு அழிவு. ஸோ ஒரு ஆளுக்கு ஆயுசு முடிஞ்சால் தான் கொல்ல முடியும். நீ நிமித்தமாக தான் இருக்க தவிர ஆயுசு இருந்தானா யாரையும் கொல்ல முடியாது. அதனால சர்வதா ஏவ எப்பொழுது நிச்சயமாக ஆயுஷகட்சயே ஆயுசு முடிய போகிறதா அப்படிங்கிற சமயத்தில் தான் சமயம் ச பிரதீஷத்துவம் அந்த சமயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோ. விருத்ராசுரன் சாகர நேரம் எப்போ வருமோ அப்போ தான் நாங்கள் உங்களால் கொல்ல முடியும். ஸோ அதனால யூ வெயிட்ன்றார். சமயம் ச பிரதீட்சத்துவம் எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். மரணம் விபுதாக தஸ்ய மரணம் அவனுடைய மரணத்தை எதிர்நோக்கும் காலம் வரும். ஸோ விபுதாக தேவர்களே நான் அந்நியதா சம்பவிஷதி அது இல்லாமல் அவனோட ஆயுசு முடியலைன்னு சொன்னால் அவனை கொல்றதே நடக்காது. நான் அந்நியதா வேறு விதமாக அவருடைய சாவு நடக்கவே நடக்காது சம்பவிக்காது. சமயம் ச பிரதீட்சத்வம்
सर्वदा एव आयुषः क्षये मरणं विभुताः तस्य न अन्यथा सम्भविष्यति गच्छत्वं ऋषिभिः सार्धं गन्धर्वाः कपटावृताः इन्द्रेण सह मित्रत्वं कुरुत्वं वाक्यदानतः ஸோ கந்தர்வாக கபட ஆவர்த்தாக கபடத்தோடு கூடியவர்களாக கந்தர்வர்கள் கச்சத்வம் ரிஷிபிகி சார்ந்த ரிஷிகளை அழிச்சுன்னு போனான். ரிஷிகள் சொன்னால் தான் நம்புவான். விருத்ராசுரன் கந்தர்வர்கள்லாம் போனால் நம்ப மாட்டான். அதனால கந்தர்வர்கள் கபடத்தோடு கூடி ரிஷிகளை முன்னிட்டு கொண்டு ரிஷிகளை அழைச்சிட்டு போகணும் சார்த்தம் கூட. இந்திரேன சக மித்திரத்துவம் குருத்வம் வாக்கியதானத்தக வாக்கியதானம் பண்ணணும். யார் ரிஷிகள் எல்லாம் வாக்கியதானம் கொடுக்கணும். வாக்கியதானம் பண்ணுறது என்னது பேசணும். விருத்ராசுரன் அமைதியாக நன்னா பேசணும். அவனை வசப்படுத்துகிற மாதிரி இந்த வாக்கியதானம் பேசியே இந்திரேன சக மித்திரத்துவம் குருத்வம் இந்திரன் கூட அவனை ஃப்ரெண்டாக ஆக்குங்கள். கச்சத்வம் ருஷிபிஹி சார்தம் கந்தர்வாः கபட ஆவృతాः இந்திரேன சக மித்ரத்வம் குருத்வம் வாக்யதானதः यथा स याति विश्वासं तथा कार्यं प्रतारणं गुप्तः अहं सम्प्रवेक्ष्यामि भविं सञ्जादितं दृढम् சஞ்சாதிதம் திருடம் சாதிதம் सञ्जादितं ஸோ யதாச யாத்தி விஸ்வாசம் அவன் நம்பிக்கை ஆகணும். அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியே தீர்ண நிகழலாம். ஸோ அவன் நல்ல நம்பின உடனே யதாச யாத்தி விஸ்வாசம் யாத்தினா அடைகிறான். அவன் நம்பிக்கையை அடையும் பொழுது ததா பிரதாரணம் காரியம் அப்போ அவனை தாண்டறது அப்போ தான் அவனை கொல்லணும். நல்ல நம்பிக்கைக்கு உட்படுத்தி அவன் எப்போ நம்பி இருக்கானோ அந்த சமயத்தில் அவனை கொண்டுவிடணும். பிரதாரணம் காரியம் அவனை தாண்டணும். ஸோ பவிம் சஞ்சாதிதம் திருடம் அதாவது திருடமான அந்த பவினாலும் வஜ்ராயுதம் ஒரே அர்த்தம். பவினா வஜ்ரம்னு அர்த்தம். ஸோ அந்த வஜ்ராயுத பவினா ஆக்சுவலாக நல்ல ஒளி பொறிந்தன்னு அர்த்தம். அப்படி நான் பவித்திரமானன்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஆயுதம் அது வஜ்ராயுதம். அதெல்லாம் பவினே பேர் இதுக்கு. ஸோ சஞ்சாதிதம் சாதனம்னால மறைந்து ஏற்கனவே அதிர்ஷ்யம் சொல்கிறார். நான் யாரும் பார்க்க முடியாதபடி மறைந்து அந்த திருடமான அந்த வஜ்ரத்தில் குப்தக அகம் குப்தகன்னு மறைவாக சம்பிரவேக்ஷாமி நான் நுழைவேன். ஸோ நம்பிக்கை பண்ணி அவனை கொல்லணுன்றார். यथा स याति विश्वासं तथा कार्यं प्रतारणं गुप्तः अहं सम्प्रवेक्ष्यामि भविं सञ्चादितं दृढम् विश्वस्तं मघवा शत्रुं हनिष्यति न च अन्यथा विश्वासस्य कृते पापं कृत्वा शक्रः तु पृष्ठतः. அடுத்த ஸ்லோகம். मत्सहायः अथ वज्रेण साधयिष्यति पापिनं न दोषो अत्र शटे शत्रौ शाट्यमेव प्रकुर्वतः. ஸோ விஸ்வாசஸ்ய கிருதே அதாவது நம்பிக்கையை செய்ததுக்கப்புறம் அவனுடைய விஸ்வாசம் பண்ணி அவனை வசத்தில் கொண்டு வந்தப்புறம் விஸ்வஸ்தம் அவன் நம்பிக்கையோடு இருக்கான். இப்போ ரொம்ப விஸ்வாசத்தோடு இருக்கான். மகவா அந்த மகவான் இந்திரனால சத்ரும் ஹனிஷ்யதி நச்ச அந்யதா அப்பத்தான் அந்த இந்திரனால அந்த அசுரன் கொல்லப்படுவான். ஏன்னா இந்திரனை ஹந்தவியகான்னு வேற வரம் வாங்கி வச்சிருக்காரு. இந்திரன் தான் கொல்லணும்னு இந்திரனை கொல்லணும்னு கேட்கறதுக்கு மேலே இந்திரனால் கொல்லப்படணும்னு அந்த சப்தம் அந்த அர்த்தம் மாறி போயிடுது. அவரோட துவனினால அந்த தொஷ்டாவோட அந்த மந்திர உச்சாரணத்தினால அர்த்தம் மாறி போனதுனால இந்திரனால் கொல்லப்படுற பிள்ளை எனக்கு புறக்கட்டம்னுங்கிற அர்த்தம் ஆயிடுது. அதனால இந்திரன் தான் வேற யாரும் கொல்ல முடியாது. அது வேற. ஸோ அதனால அந்த மாதிரி நம்பிக்கைக்கு உட்பட்ட அவனை தான் இந்திரனால கொல்ல முடியும். நச்ச அந்யதா வேறு விதமாக கொல்ல முடியாது. ஸோ பாபம் கிருத்வா சக்கரக அந்த பாபத்தை பண்ணி ஆகணும். சக்கரன் இந்த பிரம்மத்தி தோஷத்தை அடைஞ்சுதான் ஆகணுங்கிற எழுதி வச்சிருக்கு. அதனால அவன் அந்த தொஷ்டாவோட பிள்ளையை கொல்லணும். சக்கரகத்தோ பிருஷ்டதக மத்சத் சகாயக பின்னாடி இருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவனை. மத்சகாயகா மத்தனை என்னுடைய சகாயம் பின்னாடியிலேருந்து அவனுக்கு கிடைக்கும். எப்படி அந்த வஜ்ரத்துக்குள்ளே நான் போயிடுவேன். அப்படி என்னுடைய சகாயத்தோட வஜ்ரேன சாத்தயிஷ்யதி பாப்பினம் அந்த பாப்பியான அந்த விருத்ராசுரனை சாத்தயிஷ்யதி கட் பண்ணி விடுவான். எங்கள் வஜ்ராயத்தால் வெட்டி விடுவான். ந தோஷோ அத்த ஷட்டே சத்ரவு ஷட்டன பிடிவாதம் ஒரு கெட்டவன் அந்த கேடு உள்ள அந்த விருத்ராசுரனுக்கு அப்படி இருக்கும்போது அதில் தோஷம் சொல்ல முடியாது. விருத்ராசுரனுடைய தோஷம் என்னது?
எல்லாரையும் கொன்று 3 லோகத்தையும் தானே ஆளணும்னு ஆசைப்பட்டான். அப்பேற்பட்ட பேராசை பிடிச்ச லோபியா இருந்தான் அவன். இந்திரன் என் பிரதரை கொண்டான், இந்திரனை மாத்திரம் கொல்லுவேன்னு நினைக்கல அவன். 3 லோகத்துக்கு ராஜாவாகணும்னு லோபி ஆயிட்டான். அப்படிப்பட்ட ஷட்டே சத்ரு, கெட்டவனான சத்ருவிடத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுன்னா தோஷகன்னுட்டார், தோஷமே இல்லைன்னுட்டார் விஷ்ணு. ஷாட்டியமேவ பிரகிருதத்தக, அவன் ஷட்டனா இருக்கான், அவன் கேடுகட்டவனா இருக்கான். அவனுக்கு பதிலுக்கு பதிலாக நம்மளும் அதே இதை ஃபாலோ பண்ணணுன்றான். ஷாட்டியமேவ பிரகுர்வத்தக, அதையே திருப்பி செய்யணும். அவனுக்கு கெட்டவனுக்கு கெட்ட வெளியில தான் கொல்லணுன்ட்டான். विश्वस्तं मघवा शत्रुं हनिष्यति न च अन्यथा विश्वासस्य कृते पापं कृत्वा शक्रस्तु पृष्ठतः मत्सहायः अथ वज्रेण शान्तयिष्यति पापिनं न दोषः अत्र शते शत्रौ नाट्यम् एव प्रकुर्वतः न अन्यथा बलवान् पद्यः सूरधर्मेण जायते वामनं रूपम् आदाय मया अयं वञ्चिता बलिः. ஸோ பலவான், ரொம்ப பலசாலியான அவன், சூர தர்மேன, அதாவது சூரத்தன தர்மத்தினால, ந அந்யதா வத்தியக, வேற வழி கிடையாது. ஸோ சாதாரணமாக வீரர்களுக்குள்ளே தர்மத்தெல்லாம் கடைப்பிடிச்செல்லாம் அவனை கொல்லன்னு நினைக்க முடியாது. அந்யதா, ஸோ வேறு வழி கிடையாது. அதனால் வத்தியக, அவனை கொல்லணும். வத்தியக ஜாயத்தை, நடக்காது. ஸோ அந்யதா நான் ஜாயத்தை, வேறு வழியில் அவனோட சாவு நடக்காது. ஸோ தர்மத்தை கடைப்பிடிச்செல்லாம் அவனை கொல்ல முடியாது. வாமனம் ரூபமாதாய, நான் மட்டும் என்ன பண்ணினேன், வாமன ரூபம் எடுத்து பலிகி வஞ்சித்தக, பலியை நான் வஞ்சனை பண்ணினேனே. பலியை என்ன பண்ணினேன், 3 லோகத்தையும் 3 அடி மண்ணை கட்டு 3 லோகத்தையும் அளந்துவிட்டேன். அப்படி பலியை நானும் வஞ்சித்தேன் இல்லையா, அது மாதிரி தான் ஏதாவது பண்ணி ஆகணும் இவன் விஷயத்துலேங்கிறார். வஞ்சித்தோ அல்லது வஞ்சித்தக. Okay, वञ्चितो वा कृत्वा च मोहिनी वेषं दैत्याः सर्वे अपि वञ्चिताः भवन्तः सहिता सर्वे देवीं भगवतीं शिवाम्. அடுத்த ஸ்லோகம். गच्छत्वं शरणं भावैः स्तोत्रमन्त्रैः सुरोत्तमाः साहाय्यं सा योगमाया பவதாம் சம்விதாஸ்யதி. ஸோ அது மட்டும் இல்லை, மோகினி வேஷம் கொடுத்துவா, நான் என்ன பண்ணேன், மோகினி அவதாரம் எடுத்து தைத்தியர்களை வஞ்சித்தேன். அவர்களுக்கு அமிர்தம் கொடுக்காம தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன். மோகினி அவதாரத்தை பார்த்து மயங்கி உட்காந்துருக்கிற நேரத்தில், ஸோ அப்படி நான் தைத்தியர்களை அசுரர்களை வஞ்சித்தாக, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்னால். ஸோ ஆகவே நீங்கள் என்ன பண்ண, இப்போ சர்வே நீங்கள் எல்லாரும் பவந்தக சகிதாக, நீங்கள் எல்லாரும் கூடி தேவீம் பகவதீம் சிவாம், பகவதி தேவியாகப்பட்ட அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடிய தேவியை சரணம் பாவைஹி கச்சத்வம், பக்தி பாவத்தோடு கூட, பக்தி பாவன பக்தின்னு ஒரு அர்த்தம், பக்தியோடு அவளை சரணாகதி பண்ணுங்கள், போங்கோ. ஸ்தோத்திர மந்திரைஹி, ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, தேவியை ஸ்துதி பண்ணுங்கோ, மந்திர ஜபங்கள்லாம் பண்ணுங்கோ, சுரோத்தமாக தேவர்களே. சாகாயம் சா யோகமாயா, அவள் யோகமாயை, அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவள். மகாமாயா யோகமாயா உங்களுக்கு சாகாயம் பண்ணுவள். பவதாம் சம்விதாசியதி, நன்றாக செய்வாள்னு அர்த்தம். சம்விதாசியதி, அவள் உங்களுக்கு சகாயம் பண்ணுவா. दैत्याः सर्वे अपि वञ्चिताः भवन्तः सहिताः सर्वे देवीं भगवतीं शिवां गच्छत्वं शरणं भावैः स्तोत्रमन्त्रैः सुरोत्तमाः साहाय्यं सा योगमाया भवतां संविदास्यति. இதுல செகண்ட் वन्दामहे सदा देवीं सात्विकीं प्रकृतिं परां
सिद्धितां कामनां कामां दुरापाम् अकृत आत्मभिः வந்தாமகேன்னா வந்திப்போம், வந்தனை பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ணுவோம் எல்லாருமே. சதா தேவி, அந்த தேவியை சாத்விகீம், சத்துவஸ்வரூபிணி இல்லையா அவள். ஸோ அவதாரம் எடுக்கும்போது சத்துவரூபத்தோடு தான் வருவா. சாத்விகீம் பிரகிருதியும் பராம், அவள் தான் பிரகிருதி, பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியவளே அவள் தான். ஸோ அந்த யோகமாயா இருந்ததுனால தான் சிருஷ்டின்னு ஒன்றே ஏற்படுறது. அப்போ அவள் பிரகிருதி ரூபமாக இருக்கா. புருஷன் அவர் தனி, புருஷன் த கிரியேட்டர், அவருடைய சக்தியாக தேவி இருக்கா. ஸோ அப்படி பிரகிருதியாக இருக்கக்கூடியவளை சித்திதாம், நம்மளுக்கு சித்தியை கொடுக்கக்கூடியவள், நன்மையை செய்யக்கூடியவள், நம்மளுக்கு கேட்டதெல்லாம் தரக்கூடியவள். காமதாம், நம்ம விருப்பத்தை தரக்கூடியவள். காமாம், அவளே காமரூபிணி, காமேஸ்வரி அவளே. ஸோ அப்படிப்பட்ட காமரூபிணியான அவளை துராபாம் அக்ருத ஆத்மபிகி, அதாவது அக்ருத்தானது நன்மை செய்யாதவர்கள், தேவியை பார்த்து மூஞ்சியை திருப்பக்கூடியவர்கள், புண்ணியம் பண்ணாதவர்கள், சுக்ருதம் செய்யலை, அதனால அக்ருதா. ஸோ புண்ணியம் பண்ணாதவர்களால் துராபாம் அடைய முடியாதவள், அப்பேற்பட்ட தேவியை நாமெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவோம்னு சேர்த்துக்கிறார். தன்னையும் வந்தாமகே செய்வோம், வந்தனை செய்வோம். வந்தாமகே சதா தேவி சாத்விகீம் பிரகிருதிம் பராம் சித்திதாம் காமதாம் காமாம் துராபாம் அக்ருத ஆத்மபிஹி. இந்திரः अपि तां सम् आराध्य हनिष्यति रिपुं रणे मोहिनी सा महामाया मोहयिष्यति दानवम्. இந்திரனும் கூட தேவியை ஆராத்தியா, நன்னா ஆராதிக்கணும், தேவியை நன்னா வணங்கணும் இந்திரன். அப்படி வணங்கினால் கனிஷ்யதி ரிபும் ரணே, அந்த எதிரியை போரில் கொல்வான். மோகினி சா மகாமாயா, அந்த மகாமாயை மோகத்துக்குள் ஆட்படுத்திடுவா. எல்லாரையுமே மோகத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய தன்மை அவளுக்கு உண்டு. அவள் மோகினி, மகாமாயேங்கிறவள். மோகிஷ்யதி தானவம், அந்த எதிரியை அவனை மோகத்துக்கு ஆட்படுத்தி விடுவாள். அப்படி மோகப்படுத்தி தானே மதுக இடவரில் கொல்லும்போது அப்படிதான் அவளை மோகப்படுத்தி, அவள் விஷ்ணு வரம் கேட்குற உடனே கர்வம் பிடிச்சு நீ என்ன வரந்துறது, நான் வரந்துறேன்னு சொல்கிறா இல்லையா, அந்த அளவுக்கு தேவியால் தான் மோகப்படுத்த முடியும்னு சொல்கிறேன். मोहितः मायया वृत्रः सुखसाध्यः भविष्यति प्रसन्नायां परा अम्बायां सर्वं साध्यं भविष्यति. ஸோ மாயையா விருத்ரக மோகிதக, அப்படி மோகத்தை அடைந்த அந்த விருத்ராசுரன் தேவியால் சுகசாத்தியக பவிஷ்யதி, ஈஸியாக சாதிச்சு விடலாம். அது வரைக்கும் அவனை சாதிக்கிறது கஷ்டம். அவனை அடையிறதோ, அவனை கொல்றதோ, நினைக்கிறதோ எல்லாமே கஷ்டம். ஆனால் தேவி அவனை மோகப்படுத்தி விட்டாள் என்றால் சுகமாக அதை நாமெல்லாம் சாதிச்சுடலாம். பவிஷ்யதி பிரசன்னாயாம் பரா அம்பாயாம், பராம்பான்னு சொல்லும்போது ஆதிபராசக்தி, எல்லாரையும் தாண்டி நிற்கக்கூடிய அம்மா. பிரசன்னாயாம், அவள் பிரசன்னமான போரும். சர்வம் சாத்தியம் பவிஷ்யதி, எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம். ஸோ தேவி எப்படியாவது பிரசன்னம் ஆக்கணும். நீங்கள் உங்களுடைய மந்திரங்களால், சோஸ்திரங்களால் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, தேவியை பிரசன்னம் பண்ணுங்கன்ற. मोहितः मायया वृत्रः सुखसाध्यः भविष्यति प्रसन्नायां पराम्बायां सर्वं साध्यं भविष्यति. पराम्बायां सर्वं साध्यं भविष्यति. नो चेत् தான் नो चेत् मनोरथ अवाप्तिः न कस्यापि भविष्यति अन्तर्यामी स्वरूपा सा सर्वकारणा. நோச்சேத்னா இல்லை என்றால், நோச்சேத் இல்லை என்றால், மனோரத அவாப்திகி ந, கிடையவே கிடையாது. மனோரதம் நம்ம நினைக்கிறது நடக்காது. நம்முடைய மனோரதம் இது, நம்ம நினைக்கிறோம் விருத்தாசனை கொல்லணும்ன்ட்டு. ஸோ இப்படி தேவி பிரசன்னமாக்க முடியலை, தேவி பாவனை மோகப்படுத்தலை என்றால் நம்மளால் அந்த மனோரதத்தை ஈடுகட்ட முடியாது, அது கிடைக்காது. கஸ்யாபி பவிஷ்யதி, யாருக்கும் அதை அடைய முடியாது. தேவியோட பிரசன்னம் இருந்தால் தான் நமக்கு எல்லாருக்குமே பலன் உண்டு. அந்தர்யாமி ஸ்வரூபாசா, நமக்குள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கா, உள்ளுக்குள்ளேயே இருக்காள் அவள். அந்தர்யாமி ரூபத்தில் நம்மளை இயக்குகிறாள் அவள் தான். ஸோ சா சர்வ காரணா, எல்லா காரணங்களுக்கும் தாண்டிய காரண பொருளாக, எல்லா காரணம். ஆக்சுவலாக பகவான் காரணர், இந்த உலகமாகப்பட்டது காரியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகவானையே அவரை ஆட்டிவிக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியவள். அதனால தான் சர்வ காரணான்னுட்டார். எல்லா காரணங்களுக்கும் அப்பாற்பட்ட காரண ரூபியாக இருக்கக்கூடியவள் அவள் தான்.
नो चेत् मनोरथ अवाप्तिः न कस्यापि भविष्यति अन्तर्यामी स्वरूपा सा सर्वकारणकारणा तस्मात् तां विश्वजननीं प्रकृतिं परम आदृताः भजत्वं सात्विकैः भावैः शत्रुनाशाय सत्तमाः. ஸோ தாம் விஸ்வஜனனீம், அந்த விஸ்வத்தையே ஜனனி அம்பாவாக இருக்கக்கூடிய அந்த அவளை பிரகிருதிம், அவள் தான் பிரகிருதி ரூபம். பிரகிருதிங்கிறது வேறில்லை, தேவி வேறில்லை. பரம ஆதிருத்தாக, ரொம்ப ஆதரவோடு கூட பஜத்வம் கொண்டாடுங்கள். தேவியை கொண்டாடி கொண்டாடி அவளை மகிழ்விக்கணும், நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். சாத்விகைஹி பாவைஹி, சத்துவகுணத்தோடு கூடி அப்படிப்பட்ட பக்தி பாவத்தோடு கூடி நீங்கள் அவளை பிரசன்னப்படுத்துங்கோ, பஜிக்கணும். சத்ருநாசாய, அவன் சத்ரு கொல்லணும்னு இதான் நடக்கும், வேறு வழி கிடையாது. சத்தமாக உயர்ந்தவர்களே, சத்துவகுணம் உடையவர்களே, சத்தமாக உயர்ந்தவர்களே, நீங்கள் அந்த சத்ருவை கொல்றதற்கு தேவியை கொண்டாடுங்கள்ன்ற. तां विश्वजननीं प्रकृतिं परम आदृताः भजत्वं सात्विकैः भावैः शत्रुनाशाय सत्तमाः. पुरा मायापि सङ्ग्रामं कृत्वा परमदारुणं पञ्चवर्षसहस्राणि निशतौ मधुकैडभौ. மாயால மயாபி, புறா மயாபி சங்கிராமம், முன்னாடி நானும் போர் பண்ணியிருக்கேன். பரமதாருணம் சங்கிராமம், சாதாரண போர்லப்பா, பயங்கரமான கொடிய யுத்தம். யார் கூட? மது கைடபம். மது கைடவர்களை கொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், ரொம்ப பயங்கரமான யாகம் பண்ணினேன், பெரிய போர் பண்ணினேன். பரமதாருணம் சங்கிராமம் கிருத்வா, செய்து பஞ்சவர்ஷ சகசரன் 5000 வருஷம், 5000 வருஷம் நிகதா, அதுக்கப்புறம்தான் அவளை கொல்ல முடிஞ்சுது. அதுவும் எப்போ? தேவியை பிரசன்னமாக்கி தேவியை அவளுக்கு மாயை கொடுத்த உடனே தான் என்னால் கொல்ல முடிஞ்சதுங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறார். மதுகைடபவ் நிகத்தவு, மதுகைடவர்களை என்னால் கொல்ல முடிஞ்சது. அப்படி 5000 வருஷத்துக்கு அப்புறம். स्तुता मया तथा अत्यर्थं प्रसन्ना प्रकृतिः परा मोहितौ तौ तदा दैत्यौ चलेन च मया हतौ. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணினேன்? ததா, அந்த சமயத்தில், அப்பொழுது அத்தியர்த்தம் ஸ்துதா, நான் ரொம்ப ஸ்துதி பண்ணேன் தேவியை. பிரசன்னா பிரகிருதி பரா, பரா பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த தேவியாகப்பட்டவள் பிரசன்னமானாள். பிரசன்னா தௌ மோகிதௌ ததா, அப்போ அவள் என்ன பண்ணா? அவள் 2 பேரையும் மோகத்துக்கு ஆட்படுத்தி விட்டா. அந்த 2 பேரும் மோகத்துக்கு ஆட்பட்டார்கள். தௌ, அவர்கள். தைத்தியவ், அந்த அசுரர்கள். சலேன சமயாக தௌ, அப்போ வஞ்சகத்தால என்னால் அப்பொழுது கொல்லப்பட்டார்கள். विप्रलब्धौ महाबाहु यादवौ मदगर्वितौ तथा कुरुत्वं प्रकृतेः भजनं भावसंयुताः. विप्रलब्धौ महाबाहु, மகாபாகுன்னு 2 பேர் குடிக்குது. மகாபாகு இல்லை மகாபாகு த்விதியா வச்சனம். ஸோ 2 பேர் மதுகைடவர்கள், தானவோ அசுரர்கள், மதகர்விதோ, ரொம்ப மதம் பிடிச்சாலஞ்சா, அவளுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தின்னு மதம் பிடிச்சிருந்தா இல்லையா. வி பிரலப்தௌ, அப்போ மதமாக பேசினார்கள். எங்களுக்கு சக்தி இருக்கு, எங்கள்கிட்ட வேணா நீ வரங்கேளுன்னு கேட்டா இல்லையா, அந்த மதம் பிடிச்ச பேச்சு. வி பிரலப்தௌன்னா மதம் பிடிச்ச பேச்சு. ததா குருத்வம் பிரகிருதே, அதே மாதிரி பாவ சம்யுதாக, பாவன பக்தின்னு சொல்லிருக்கேன், பக்தி சம்யுதாக, பக்தியோடு கூட பிரகிருத்தேகே பஜனம் ததா குருத்வம், நீங்களும் அதே மாதிரி அந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த மகாமாயைக்கு, அந்த தேவிக்கு பஜனம் குருத்வம், பஜனை பண்ணுங்கோ, தேவியை பஜியுங்கள், அவளை தான் வழிகாட்டுவான்ற. विप्रलब्धौ महाबाहु दानवौ मदगर्वितौ तथा कुरुत्वं प्रकृतेः भजनं भावसंयुताः. चलो. सर्वदा कार्यसिद्धिं सा करिष्यति सुरोत्तमाः एवं ते दत्तमतयः विष्णुना प्रभविष्णुना. சர்வதா காரிய சித்திம், கண்டிப்பாக சர்வதா நிச்சயமாக காரிய சித்தி பண்ணுவளவள் தேவி கொடுப்பள். சா, அந்த தேவி
கரிஷ்யதி செய்வாள், சுரோத்தமாக தேவர்களே கண்டிப்பாக காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாள். ஏவம் தே தத்தமதையக, நான் வந்து என்னுடைய புத்தியை நான் என்னுடைய ஆலோசித்து நான் உங்களுக்கு புத்தியை கொடுத்துருக்கேன், என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேங்கிற விஷ்ணு. ஸோ தத்தமதையகன ஆலோசனை கொடுத்து விட்டேன் உங்களுக்கு. விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா, விஷ்ணுவால் ஏவம் தே. இப்போ இங்கே வியாசர் சொல்லிட்டு இருக்கார். இந்த இடத்துல வியாசர் வந்து ஏவம் தே அந்த தேவர்கள் விஷ்ணுவால் பிரப விஷ்ணுனானது பிரபாவம் உடைய அப்பேற்பட்ட விஷ்ணுவால் ஆலோசனை கொடுக்கப்பட்ட அவர்கள் சர்வதா காரிய சித்திம் சா கரிஷ்யதி சுரோத்தமாக ஏவம் தே தத்தமதயக விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா ஜத்முஹூது மேருஷிகரம் மந்தாரத்ருமமண்டிதம் ஏகாந்தே சம்ஸ்திதா தேவாஹ கிருத்வா தியானம் ஜபம் தபஹ. ஸோ அப்படியே அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஜக்முகூத்தே அவர்கள் போனார்கள். எங்கே போனால் மேருஷிகரம், மேருமலை அடைவாரத்துக்கு அங்கே மேருமலையில் போனான் தபஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மந்தார துரும மண்டிதம், அங்கெல்லாம் மந்தார மலை மந்தார மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் தேவ மரங்கள். சந்தானம், கற்பகம், மந்தாரம், பாரிஜாத்தம் இதெல்லாம் தேவ மரங்கள். ஸோ அந்த தேவ மரங்கள் நிறைந்த அந்த மேருமலைக்கு சென்றார்கள். எங்கே போய் ஏகாந்தே தனிமையில் தேவாக சம்சிதாக அங்கே இருந்து கொண்டு தியானம் ஜபம் தபகா கிருத்வா தேவியை நோக்கி தியானம் பண்ணுறா, ஜபம் பண்ணுறா, தபஸ் பண்ணுறா, மாறி மாறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா தேவர்கள் மேருமலையில். ஜக்முஹூது மேருஷிகரம் ஜக்முஹூதே மேருஷிகரம் மந்தார த்ருமமண்டிதம் ஏகாந்தே சம்ஸ்திதா தேவாஹ கிருத்வா தியானம் ஜபம் தபஹ. துஷ்டுः ஜகதாं தாத்ரீம் சிருஷ்டி சம்ஹாரகாரிணீம் பக்தகாமயுகாம் அம்பாம் சம்சார கிளேஷநாசினீம். ஜகதாம் தாத்ரீம், தாத்ரின்னு இது தாத்தா சிருஷ்டிகர்த்தான்னு அர்த்தம். தாத்தான்னு இங்கே தாத்ரி இது பெண் ஸ்ரீலிங்கம். ஸோ ஜகதாம் தாத்ரீம் ஜகத்துக்கெல்லாம் அம்மாவான அந்த தேவியை துஷ்டுபுகு சுதி பண்ணினார்கள். சிருஷ்டி சம்ஹார காரணி, அவளை என்ன பண்ணுவாள், சிருஷ்டி பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் உண்டு, சம்ஹாரம் பண்ணுறதுக்கு லயம் பண்ணுறதுக்கு அவளுக்கு அவளால் சாமர்த்தியம் உண்டு. அதை செய்யக்கூடிய அந்த தேவியை ஸ்துதித்தார்கள். பக்த காம துகாம், துகாம்னு எனது தோகனம் பண்ணுறதுன்னு எனது கறந்து கொடுக்குறதுன்னு அர்த்தம். பாலை கறக்கிறதுக்கு தான் தோகனம்னு பேர். அது மாதிரி பக்தர்கள் என்ன வேணும்னு கேட்டாலோ அதை அப்படியே கறந்து கொடுத்துருவாளாம். பாலை கறந்து எடுக்கிற மாதிரி அவள் தேவி அப்படி கொடுத்துருவா. ஸோ அம்பாம், அப்படிப்பட்ட அம்மாவை சம்சார கிளேஷ நாசினி, சம்சாரங்கிற இதில் மாட்டின்னு இருக்கக்கூடிய நமக்கு கிளேஷத்தை எல்லாம் துன்பத்தை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய அந்த தேவியை அவர்கள் சுதித்தார்கள். துஷ்டுஹு ஜகதாம் தாத்ரீம் சிருஷ்டிம் சம்ஹாரகாரிணீம் பக்தகாமனுகாம் அம்பாம் சம்சார கிளேஷநாசினீம். தேவாஊச்சுஹு தேவி பிரசீத பரிபாஹி சுரான் பிரதப்தான் விருத்ராசுரேண சமரே பரிபீடிதாம்ச்ச दीन आर्ति नाशन परे परम अर्थ तत्वे प्राप्तान् त्वदङ्घ्रि कमलं शरणं सदा एव. தேவர்கள்லாம் சுதி பண்றா. தேவி பிரசீத, நீங்கள் பிரசன்னமாகணும், எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். பரிபாகி, எங்களை ரட்சியுங்கள். சுரான் பிராப்தான், உங்களை அடைந்திருக்கிறோம். பிராப்தான் சுரான், உன்னை அடைந்த தேவர்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் தேவி. விருத்ராசுரேன, விருத்ரான் என்ற அசுரனால் சமரே பரிபீடித்தான், போரில் நாங்கள்லாம் ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய போர்னால நாங்கள்லாம் பீடிக்கப்பட்டு ஓடி ஒழிச்சு இப்படி வாழ்ந்து இங்கே வந்திருக்கோம், உன்னை நாடி வந்திருக்கோம். தீன ஆர்த்தி நாசன பரே, தீனர்களுடைய ரொம்ப தீனமானவர்களுடைய ஆர்த்தி அந்த பீடையை நாசன பரே, அதை நாசம் செய்யக்கூடியவளே. பரமார்த்த தத்துவே, சர்வஜ்ஞின்னு அர்த்தம், எல்லாம் அறிந்தவள்னு அர்த்தம். பரமார்த்தமான எல்லா அர்த்தத்தையும் அந்த தத்துவத்தையும் தத்துவமாக இருக்கக்கூடியவள். ஸோ சாங்கிய தத்துவம், அதான் பிரகிருதிங்கிற ரூபமே என்னது, சாங்கிய தத்துவம் நிறைந்தது, பரமார்த்த தத்துவமாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த தத்துவமாக இருக்கக்கூடிய தேவியே பிராப்தான் தொத் அங்கிரி கமலம், உன்னுடைய அங்கிரின பாதம், பாத கமலங்களை நாங்கள் நாடி வந்திருக்கக்கூடிய எங்களை சரணம் சதா ஏவ, எங்களுக்கு சரணத்தை நீங்கள் உங்களுடைய பாத கமலங்களை அந்த சரணாகதி அடைந்த எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்கிறான். ராதே கிருஷ்ணா. தேவாவுச்சுஹு
देवी प्रसीद परिवाहि सुरान् प्रतप्तान् वृत्रासुरेण समरे परिपीडितांश्च दीन आर्तिनाशन परे परमार्थतत्त्वे प्राप्तान् त्वदङ्घ्रिकमलं शरणं सदा एव त्वं सर्वविश्वजननी परिपालय अस्मान् पुत्रान् इव अधिपतितान् त्रिपुसङ्कटे अस्मिन् मातः न ते अस्ति अविदितं भुवनत्रयेऽपि कस्मात् उपेक्षसि सुरान् असुर प्रतप्तान् त्वं सर्व विश्वजननी எல்லா உலகங்களையும் தோற்றுவிக்கக்கூடிய அம்மா பரிபாலய அஸ்மான் எங்களை நீங்கள் பரிபாலிக்கணும் காப்பாற்றணும் எங்களை நீங்கள் ரட்சிக்கணும் புத்திரானிவா உன்னோட சொந்த குழந்தைகளே நாங்கள்லாம் நீ எங்களுடைய அம்மானு நான் உன்னுடைய சொந்த குழந்தை ஸோ பிள்ளையை எப்படி அம்மா ரட்சிப்பாளோ அது மாதிரி நீங்கள் என்னை ரட்சிக்கணும் ரிப்பு சங்கடேன்னு எதிரியால் ஏற்படக்கூடிய சங்கடத்தினால் அஸ்மின் இந்த சங்கடம் வந்திருக்கு எங்களுக்கு இந்த விருத்ராசுரங்கிற எதிரினால் வந்திருக்கிற சங்கடம் அதிபதி தான் அதில் விழுந்து கிடக்கும் நாங்கள் எதிரியால் ஏற்பட்ட இந்த சங்கடத்தில் விழுந்து இருக்கக்கூடிய புத்திரர்களை நீ காப்பாற்று மாதக அம்மா நதே அஸ்தி ஆவிதித்தம் உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லைம்மா ஆவிதித்தம் வித்துனாலே அறிதல் ஆவிதித்தம் உனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதும்மா புவனத்திரையே 3 லோகத்தில் என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியும் கஸ்மாது உபேட்சசி நீ எங்களை எப்படி உபேட்சிக்கலாம் நான் உங்கள் குழந்தை இல்லையா எங்களை நீங்கள் உபேட்சை பண்ணலாமா இக்னோர் பண்ணலாமா சுரான் அசுர பிரதப்தான் அசுரர்களால் தபித்து கொண்டிருக்கக்கூடிய பிராதப்தான் நன்றாக தபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை தேவர்களை கஸ்மாது உபேட்சசி நீ எப்படி எங்களை உபேட்சிக்கலாம் உபேட்சிக்க கூடாதம்மா எங்களை காப்பாத்துன்னு கேட்குறான் त्वं सर्वविश्वजननी परिपालय अस्मान् पुत्रानिव अतिपतितान् रिपुसङ्कटेऽस्मिन् मातः न ते अस्ति अविदितं भुवनत्रयेऽपि कस्मात् उपेक्षसि सुरान् असुर प्रतप्तान् त्रैलोक्यम् एतदखिलं विहितं त्वया एव ब्रह्मा हरिः पशुपतिः तव वासनोत्ताः कुर्वन्ति कार्यम् अखिलं स्ववशानते ते भ्रूभङ्गचालनवशाद् विहरन्ति कामम् திரைலோக்கியம் ஏத்தது அகிலம் இந்த 3 லோகங்களுமே அகிலம் திரைலோக்கியம் மொத்தமாக இந்த 3 லோகமே விகிதம் தொயா ஏவ உன்னால் தான் இருக்குது ஸோ நீ நினச்சா தான் இந்த உலகம் இருக்க போகிறது நீ இல்லாட்ட இருக்க போகிறது இல்லை ஸோ உன்னால் ஏற்பட்ட இந்த உலகங்கள் பிரம்மா ஹரிஹி பசுபதிஹி இந்த பிரம்மா மும்மூர்த்திகள் பிரம்மாவானும் சரி ஹரியா என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவானும் சரி பசுபதி என்று சொல்லக்கூடிய சிவனாலும் சரி தவவாசனோத்தாக உன்னுடைய சங்கல்பத்தினால் வந்தவர்கள் நீ சங்கல்பிச்ச அதனால் அவள் தோன்றினா அவள் பண்ணுறா அந்த காரியங்களை பண்ணுறான் ஸோ வாசனான்னு இங்கே சங்கல்பம் ஸோ உன்னுடைய சங்கல்பத்தால் தோன்றியவர்கள் குர்வந்தி காரியம் அவள் காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அகிலம் ஸ்வவஷா நே தன் வசத்தால் செய்யலை நீ உண்டாக்கி அவளுக்கு அசைன் பண்ணிட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டாய் அவள் செய்துட்டு இருக்கா தன் வசத்தில் உள்ள சுதந்திரர்கள் அவர்கள் அல்ல நீ சொல்கிறபடி இயங்கக்கூடியவர்கள் பரதந்திரர்கள் தே ப்ரூபங்க சாலன வஷாத் உன்னுடைய புருவம் அசைஞ்சா போரும் ப்ரூன புருவம் பங்கன்னு இது அது இது சரி புருவமாகப்பட்டது லேசாக அப்படி வளைஞ்சா போரும் அதை அசைவினால் வஷாத் அந்த அசைவை கேட்டுண்டு அதை இங்கிதத்தை புரிஞ்சுண்டு விகரந்தி காமம் அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் நடப்பா அவள் இஷ்டமாக நடக்க மாட்டா நீ எப்படி ஆணையிடுகிறாயோ அப்படித்தான் நடப்பா त्रैलोक्यं एतदखिलं विहितं त्वया एव ब्रह्मा हरिः पशुपतिः तव वासनोत्ताः कुर्वन्ति कार्यमखिलं स्ववशानते ते भ्रूभङ्गचालनवशात् विहरन्ति कामम् ஸ்வவசாநாத்தேன்னு சொன்னான்னா தன் வசத்தில் இல்லாதவர்கள் அவர்கள் அப்புறம் தேப்ரூபங்க சாலனன்னு அப்படி அர்த்தம் எடுக்கணும் அர்த்தம் வரும்போது அங்கே அர்த்தத்தே அங்கே அவளோட சேர்ந்துடும் உன்னுடைய ப்ரூபங்க புரு அசைப்பிலாக ஆடக்கூடியவர்கள் அப்படின்னு வரும் அதான் தேன்னு 2 தே வந்துருத்தாங்க முதல் தே அங்கே 2வது தே அடுத்தல இல்லை माता सुतान् परिभवात् परिपाति दीनान् रीतिः त्वया एव रचिता प्रकट अपराधान् कस्मात् न पालयसि देवि विना अपराधान्
अस्मान् त्वदङ्घ्रि शरणान् करुणारसाब्धे கருணாரசாப்தேன்னு கூப்பிட்றா. கருணை ரசத்தினுடைய கடலேன்னு கூப்பிட்றா. கருணாரசம் தான் தேவியோட மெயின். ஆக்சுவலாக தேவியோட உருவமே சாந்தி ரசம்னு சொல்லுவோம். அடுத்தாப்புல தேவியை வர்ணிக்கும் போது கருணை ரசம். ஸோ கருணை ரச அப்தே, கருணை கடலே மாதா ஒரு சுதான் பரிபவாத். அதாவது பரிபவாத்துன்னு இது பரிபவம்னா அவமானம். ஏதாவது அவமானத்து தன்னுடைய குழந்தைக்கு வந்துட்டானா தன்னுடைய குழந்தைய ரட்சிக்கிறதுக்கு அம்மா ஓடி வந்துடுவான் இல்லையா. என் பிள்ளை அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டான், அவன் பண்ணவே மாட்டான், அப்படி தான் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுவான் அம்மா. ஸோ பரிபவாத்து பரிபாத்தி காப்பாற்றுகிறாள். எந்த அம்மாவுமே அப்படி தான் ஒரு பரிபவம். இப்போ இவாளுக்கு என்ன பரிபவம் ஏற்பட்டது? விருத்ராசுரன் இவாளை அடித்து துரத்தி விட்டான். இது ஒரு அவமானம். இந்த அவமானத்திலேருந்து எப்போவுமே அம்மா காப்பாற்றணும் இல்லையா. தீனா, நாங்கள்லாம் ரொம்ப தீனமாக இருக்கோம், ஐயோ பாவமாக இருக்கோம் நாங்கள். ரீதிகி தொயாயேவ ரச்சிதா, இப்படிப்பட்ட ரீதி ஒரு அம்மா இப்படி நடக்கணுங்கிற ஒரு ரீதியை ஏற்படுத்தி நீதானேம்மா. ஒரு அம்மானாலே கருணையாக இருக்கணும், தன்னுடைய குழந்தைய ரட்சிக்கணும், இதெல்லாம் இந்த ரீதியை ஏற்படுத்தினது தொயாயேவ ரச்சிதா, நீ தான் உண்டாக்கியிருக்க அந்த வழியை. பிரகட அபராதான், அதாவது அபராதம் பண்ணின பிள்ளைகளை கூட, பிரகட அபராதான் தீனான், ரொம்ப அபராதம் பண்ணின குழந்தைய கூட ஒரு அம்மாவாகப்பட்டவள் வெறுத்து ஒதுக்கக்கூடாதுன்னு ஒரு ரீதியை நீ உண்டாக்கியிருக்க, ஒரு ரூலை நீ கொண்டு வந்திருக்க. கஸ்மாத் ந பாலயசி தேவி, அதை நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறியே. நீ எல்லாருக்கும் ரூல் கொண்டு வந்துட்டு நீ ஃபாலோ பண்ணாமல் இருக்கியே. நாங்கள் இப்போ அவமானத்தில் உட்காந்துருக்கோம், நீ எங்களோட அம்மா, நீ காப்பாற்ற வேண்டாமான்னு கேட்குறா. வினா அபராதம், நாங்கள் அபராதம் வேறு பண்ணவே இல்லை, எங்களுக்கு ஒரு அபராதமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய எங்களை அஸ்மான், எங்களை தோத அங்கிரி சரணா, அது மட்டும் இல்லை அம்மா நீ தான் காப்பாற்றனன்ட்டு உன்னுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சரணம்னு ஓடி வந்திருக்கோம் உங்கள் காலை பிடிச்சிட்டு. கருணாரசாப்தே, ஸோ அப்படி நீ ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிற அம்மா, நீ காப்பாற்றணுமா இல்லையா, இது ஒன்று ரூல் இல்லையான்னு கேட்குறா. இப்போ माता सुतान् परिभवात् परिपाति दीनान् प्रीतिः त्वया एव रचिता प्रकट अपराधान् कस्मात् न पालयसि देवी विना अपराधान् अस्मान् त्वदङ्घ्रि शरणान् करुणारसाब्दे नूनं मदङ्घ्रि भजन आप्तपदाः किलैते भक्तिं विहाय विभवे सुख भोगदुग्धाः न इमे कटाक्ष विषया इति चेत् न च एषा रीतिः सुते जननकर्त्री चापि दृष्टा. கர்த்தரி சாப்பி கிருஷ்ண. ஸோ நூனம், அதாவது நீ நினைத்தாயோ என்றால் அப்படின்னு இப்போ அடுத்தது சொல்கிறா. நீ என்ன நினைக்கிறையோ தெரில, நீ நினச்சேனா நூனம் நிச்சயமாக நீ இப்படி நினச்சியானா எப்படி. மத அங்கிரி பஜன ஆப்த பதாகா, என்னுடைய காலை பிடிச்சிண்டு என் காலை பிடிச்சின்னு வந்திருக்கா இவாள்லாம். ஸோ இவாள்லாம் வந்திருக்கா கீழே ஆப்த பதாகா கீழே ஏத்தே, என்னுடைய காலை பிடிச்சின்னு வந்திருக்கா இவாள் எல்லாம். ஏத்தே இவர்கள் எல்லாம் யாரு, நீ நாங்கள்லாம். ஸோ இப்படி நீ நினைத்தா என்றால் என்னுடைய காலடியை பிடிச்சின்னு வந்த காரணம் பக்தி மிகா, இவாளுக்கு பக்தியே கிடையாது, இவாள்லாம் பக்தி இல்லாமல் தான் வந்திருக்கா. சுக போகலுப்தாக விபவே, வைபவத்தில் ஆசை உடையவர்கள் இவர்கள். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எங்களுக்கு சொர்க்கத்தில் அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக சஞ்சாரணம் பண்ணணும் அப்படின்னு சுகத்திலையும் போகத்திலையும் லோபம் பிடிச்சு ராஜ்ய சுகத்துக்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நீ நினைத்தாயானால், ஏன்னா நாங்கள் அபராதம் பண்ணலைன்னு முதல்ல சொல்லிவிட்டா. ஒருவேளை நீ நினைக்கலாம் இவா ராஜ்யம் கிடைக்கணுங்கிறது தானே எங்கள் ஆளை பிடிச்சின்னு வந்திருக்கா, நீ நினைக்கலாம். ந இமே கடாட்ச விஷயாக இது சேத், ஆகவே இவர்கள் எல்லாம் இவர்கள் இதை வந்திருக்காள் என் காலை பிடிச்சிட்டு, இவாள்லாம் என்னுடைய கடாட்சத்துக்கு பாத்திரம் ஆக மாட்டார்கள். கடாட்ச விஷயாக, என்னுடைய கடாட்சம் படுறதுக்குள்ள விஷயமாக தகுதியாக இவர்கள் ஆக மாட்டார்கள் என்று இது சேத், இவ்வாறு நீ நினைத்தாய் என்றால் நச்சா ஏஷா ரீதிக்கு, அது சரி கிடையாதுன்றா. இந்த ரீதி கிடையவே கிடையாது. அபராதம் பண்ணினவாளையும் காப்பாற்றணுங்கிறது உன்னோட ரீதி. அதனால நாங்கள் சொர்க்கம் கிடைக்கணும், ராஜ்யம் கிடைக்கணும்னு அப்படின்னு வந்திருக்கோம். நீ நினைச்சா கூட நீ கடாட்ச விஷயத்துக்கு பாத்திரமாக மாட்டோம் நீ நினைக்கிறது தப்புமா. நச்ச ஏஷா ரீதிகி ஜனக கர்த்தரி சுதே, ஒரு அம்மாவாக இருந்துட்டு நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைகளிடத்தில் சுதே, தன்னுடைய குழந்தைகளிடத்தில் நச்ச ஏஷா ரீதிகி, இந்த ரீதி சரி கிடையாது. ச அபி திருஷ்டா, நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஒரு அம்மா இந்த மாதிரி மூஞ்சி திருப்பிண்டு குழந்தைகள் முன்னாடி போவான்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோமே, அந்த ரீதியே கிடையாது அப்படின்னு இது நிந்தா ஸ்துதி மாதிரி எடுத்துக்கலாம். நூனம் மதங்கிரி பஜன ஆப்த பதாஹா கில ஏதே
ते जननकर्तरी चापि दृष्टा सर्वं जगदम्बार्पणमस्तु।